Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு fundamental laws of gases. Okay? So அந்த laws of gases பார்க்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு 4 parameters வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா pressure, volume, temperature, amount of gas. Okay? So இந்த நாலுமே பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா மாத்த முடியும். ஓகே, சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரஷர் எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா we can increase the pressure. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆகணும்னாலும் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேயா? சோ அந்த மாதிரி ஒரு 4 parameters நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, சோ இந்த நாலுல ஏதாவது ரெண்ட நம்ம கான்ஸ்டன்டா வச்சோம் அப்படின்னா மீதி இருக்கிற ரெண்டுக்கு நடுவுல ஏதாவது ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த 4 parametersல எந்த ரெண்டையாவது நம்ம கான்ஸ்டன்டா எடுக்கும்போது மீதி ரெண்டுக்கு வந்து ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகும். சோ இந்த ரிலேஷன் ஃபார்ம் வச்சுதான் நம்ம கேஸ் லா கொடுக்கிறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லா வந்து என்ன அப்படின்னா பாயில்ஸ் லா. ஓகே, சோ இந்த லாவை ஃபார்முலேட் பண்ணவங்க ராபர்ட் பாயில் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஓகே, சோ இவங்க லா வந்து என்ன கொடுக்கறாங்கன்னு பாருங்க. when the temperature of a gas is kept constant. ஓகே, சோ இப்போ இதுல வந்து எதை கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க? டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க. ஓகே, so when the temperature of a gas is kept constant, the volume of a fixed mass of a gas. ஓகே, அப்ப இன்னும் நீங்க எது பிக்ஸ்டா இருக்கு, எது கான்ஸ்டன்ட் அப்படின்னா பிக்ஸ்டா இருக்கு. நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. ஓகே, ஒரே மாதிரி அப்படியே இருக்க போகுது. ஓகேவா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொன்னு என்னது கான்ஸ்டன்டா வைக்கிறாங்க அப்படின்னா பிக்ஸ்ட் மாஸ் ஆஃப் கேஸ். ஓகே, சோ அந்த கேஸ் வந்து நம்ம எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா பிக்ஸ்டா வச்சிருக்கோம். ஓகேவா? சோ அதுவும் கான்ஸ்டன்டா தான் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? சோ பிக்ஸ்ட் மாஸ் ஆஃப் கேஸ். சோ அப்ப இது ரெண்டும் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அப்ப ரிலேஷன் எது ரெண்டுக்குள்ள இருக்கும்? பிரஷருக்கும் வால்யூம்க்குள்ள ரிலேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ என்ன மாதிரியான ரிலேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. The volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. ஓகே, சோ வால்யூம்க்கும் பிரஷருக்கும் நடுவுல என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னா இட்ஸ் இன்வெர்ஸ்லி proportional. So volume of a gas is inversely proportional to the pressure. ஓகே, சோ இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? So P is inversely proportional to volume அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? சோ லா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ரெண்டு இத கான்ஸ்டன்டா வைக்கிறாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் a gas கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க and fixed mass of a gas. ஓகே, சோ mass of gas நமக்கு ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா the volume is inversely proportional to its pressure. ஓகே, சோ அதுதான் இந்த ஃபார்முலால நம்ம எழுதி இருக்கோம். ஓகேவா? சரி, சோ இப்போ இதே வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணனும்னு வைங்களேன். எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? சோ ஒரு பீக்கர் ஒன்னு கன்சிடர் பண்றோம். ஓகே, சோ இந்த பீக்கர்ல வந்து நம்ம ஒரு பிஸ்டன் வந்து ஃபிட் பண்ணிருக்கோம். சரியா? பிஸ்டன் அப்படின்னா நம்ம இத வந்துட்டு ஈஸியா என்ன பண்ணலாம்னா கீழே மூவ் பண்ணலாம், மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு நம்ம கண்டிஷன் என்ன? டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நம்ம டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா தான் மெயின்டைன் பண்ண போறோம். ஓகே, த்ரூ அவுட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டெம்பரேச்சர் வந்து நம்ம திடீர்னு ரைஸ் பண்ணவோ இல்ல திடீர்னு குறைக்கிறதோ அந்த மாதிரி இருக்க கூடாது. சேம் லெவல்ல மெயின்டைன் பண்றோம். அதுதான் வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரைட். சோ அடுத்த கண்டிஷன் என்ன? ஃபிக்ஸ்ட் மாஸ் ஆஃப் கேஸ். சோ இங்க வந்து மாஸ் ஆஃப் கேஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரஷரும் வால்யூமையும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் ரிலேஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ பிரஷர் வந்து இங்க கொடுக்கறது யாரு? இந்த பிஸ்டன். ஓகே, சோ இந்த பிஸ்டனை நம்ம கீழே மூவ் பண்ணோம்னா பிரஷர் அதிகமாகும் இங்க உள்ள கேஸ்க்கு. மேல நம்ம இத பிஸ்டனை மேல மூவ் பண்ணோம்னா சோ கேஸ்க்கு வந்து பிரஷர் கம்மியா இருக்கும். புரியுதா? சோ பிரஷர் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இங்க எப்படி நடக்குதுன்னா நம்ம பிஸ்டனை கீழே மூவ் பண்ணும்போது இந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுது. சோ பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. இதே நம்ம வந்துட்டு பிஸ்டனை மேல எடுத்துட்டோம்னா நமக்கு பிரஷர் கம்மியா இருக்கும். ஓகேவா? அண்ட் வால்யூம் என்னது? இங்க வந்து இப்போ அட் பிரசன்ட் உனக்கு இந்த கேஸ் மாலிகுல்ஸ் அந்த கேஸோட வால்யூம் வந்து இவ்வளவு இருக்கு. ஓகே, சோ தட் we can take it as V. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம பிரஷரை இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகே, எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்ன நம்ம பிஸ்டனை வந்து கொஞ்சம் கீழே இறக்க போறோம். ஓகே,
சோ அப்ப பிஸ்டனுடைய பொசிஷன் வந்து இங்க வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இந்த வால்யூம் ஆஃப் கேஸ் என்ன ஆயிரும் உனக்கு இவ்வளவு இடத்துக்கு வந்துரும். ஓகே, அப்ப வால்யூம் என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் இருந்தது, இப்போ வால்யூம் வந்து எனக்கு இவ்வளவுதான் வந்திருக்கு. ஓகே, இவ்வளவுதான் வந்திருக்கு. சோ அப்ப வால்யூம் வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. எப்போ நான் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஓகே, அகைன் இன்னும் கொஞ்சம் பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். சோ we are moving the piston down. ஓகே, சோ இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம். இப்போ வால்யூம் என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு தூரம் இருந்த வால்யூம் வந்து என்ன ஆரம்பிச்சிச்சு, இவ்வளவு தூரம் வந்துருச்சு. தட் மீன்ஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ அகைன் நம்மளுக்கு பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ அப்ப இது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகுது இல்லையா? சோ பிரஷர் is inversely proportional to the volume. That means when the pressure is increasing, the volume is decreasing. Okay, so இதே வந்துட்டு நான் திரும்ப இந்த பிஸ்டன் வந்து மேல எடுத்துட்டேன். இப்போ இங்க வச்சிருந்த பிஸ்டனை நான் வந்து இந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கே கொண்டு போயிட்டேன். அப்ப என்ன ஆயிரும், வால்யூம் அதாவது பிரஷர் தான் ரெடியூஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சோ மேல எடுத்த உடனே வால்யூம் என்ன ஆயிரும், எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளவு தூரம் வந்து ஆக்குபை ஆயிரும். ஓகே, சோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, so which means the pressure is inversely proportional to the volume. புரியுதா? ஓகே, சோ இத நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா, இப்போ இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா மிஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா P, இந்த சிம்பிள் வந்து நம்ம என்னதான் மாத்திக்கலாம், ஈக்குவல் டு மாத்திக்கலாம். ஓகேவா? சோ அப்படி மாத்தும் போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ தட் இஸ் K. ஓகே, சோ இங்க 1/V. ஓகே, சோ இப்போ இந்த V இங்க கொண்டு வந்துடலாமா? சோ PV is equal to K. So K is nothing but constant. ஓகே, சோ இந்த PVங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகே, அப்படினா என்ன அர்த்தம்? That means இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம் இல்லையா? சோ பிரஷர் நம்ம அப்ளை பண்றோம், வால்யூம் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆச்சு. அண்ட் அகைன் பிரஷரை நம்ம இன்னும் அதிகமா கொடுத்தோம், இன்னும் வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சு. இதுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் கொடுப்போம். ஓகேவா? சோ இது வந்து நான் வந்து ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, சோ பிரஷர் வந்து 1.00 நம்ம கொடுத்திருக்கோம். அப்ப அதனுடைய வால்யூம் பாத்தீங்கன்னா 4.00 நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? சோ அப்ப PV என்னன்னு கண்டுபிடிச்சு எழுதிக்கலாமா? சோ PV is nothing but இது ரெண்டா என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சோ you will get the answer as 4. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரஷர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம். சோ அப்ப அந்த வேல்யூ என்னதான் இருக்கு அப்படின்னா 1.34ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் அங்க வால்யூம் என்னாச்சு, நம்மளுக்கு குறையுது. சோ 4 இருந்தது இப்போ 3 வந்துருச்சு. ஓகே, சோ 3.00. ஓகே, சோ பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. சோ இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get 4.02 which is same as before. ஓகேவா? சோ முன்னாடி உனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சோ அதே வேல்யூ தான் இப்போவும் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, சோ இன்னும் பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். 1.34ல இருந்து 2.01 கொண்டு வந்துட்டோம். அப்ப வால்யூம் என்ன ஆகுது, எனக்கு இன்னும் டிக்ரீஸ் ஆகுது. சோ 3ல இருந்து 2க்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ பிரஷரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, வால்யூமும் சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணா again you will get the 4 answer. ஓகே, தட் மீன்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கு, உனக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கு. புரியுதா? சோ உனக்கு இங்க பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, பட் இது ரெண்டையும் நீ வந்து மல்டிப்ளை பண்ணும்போது you will get the same answer. அதுதான் இதனுடைய மீனிங். PV is equal to constant. ஓகேவா? So P change ஆகும்போது V change ஆகுது. So you will getting the same answer. ஓகேவா? இதே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா P1 V1 is equal to P2 V2 is equal to constant. ஓகே, இது ஏன் மிஸ் எழுதணும் அப்படின்னா உனக்கு ப்ராப்ளம்க்கு இதை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, புக் பேக்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு இதுதான் அப்ளை பண்ண போறோம். சோ ஏன் P1 V1 is equal to P2 V2 is equal to constant நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் பிரஷர் இதுவா இருக்கு. ஓகேவா? அண்ட் இனிஷியல் வால்யூம் இதுவா இருக்கு. சரியா? நம்ம பிரஷர் வந்து இப்ப சேஞ்ச் பண்றோம். பிரஷர் P1 இருந்தது P2 மாத்திட்டோம் அப்படின்னா இந்த வால்யூம் என்னதான் இருந்து நம்மளுக்கு V2 மாறிடுது. ஓகே, சோ பிரஷர் மாறும்போது வால்யூம் அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருது. அதை ரெப்ரசென்ட் பண்றதா இந்த ஃபார்முலா. ஓகேவா? சோ அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்னதான் வருது, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான் வருது. புரியுதா? சோ இதுதான் வந்துட்டு பாயில்ஸ் லா. ஓகேவா? சோ நம்ம டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வைக்கிறோம்,
மாஸ் ஆஃப் அ கேஸையும் கான்ஸ்டன்டா வச்சோம் அப்படின்னா the pressure is inversely proportional to its volume. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மிஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.